ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்ன அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதற்கு மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்ந்தோரை தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைப்பார், நினைவில் கொள்வார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் வார்த்தை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று 2 மாபெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். முதலாவதாக மரியாள் விண்ணேற்பு அடைந்த திருவிழா, அது பெருவிழா. இரண்டாவதாக நம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் நாம் சுதந்திரம் பெற்ற நாள். அதே நாளிலே நம்முடைய தாய் மரியாள் விண்ணேற்பு அடைந்த நாள். வெற்றி வீராங்கனையாய் அவர் தன்னுடைய தந்தையிடம் திரும்பிய நாள். இந்த நாளை நாம் வெற்றி திருவிழா என்று சொல்லலாம். ஏனென்றால் மரியாளுடைய வெற்றி மிக பெரிய வெற்றி. சுதந்திரம், விடுதலை, இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற போது, விடுதலை என்பது ஒரு அடிமைத்தனத்திலிருந்தோ அல்லது ஒரு அடைப்பிலிருந்தோ நமக்கு கொடுக்கப்படுகின்ற விடுதலை. உதாரணமாக சிறையில் இருக்கின்றவர்கள் ஓராண்டுக்கு
பிறகு அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு விடுதலை அடையும் போது அது சாதாரண ஒரு விடுதலை. ஒரு அடைப்பிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்றார்கள். ஒரு கூண்டிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்தில் அடைக்கப்பட்டு வைத்திருந்தார்கள். அதிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிக்கின்றார்கள். சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. விடுதலை கட்டு அவிழ்க்கப்பட்டு விடப்படுகின்ற ஒரு நிலை. சுதந்திரம் என்பது அதைவிட மிக பெரியது. நம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பொறுப்புடன் அந்த வாழ்வை நடத்துவது தான் சுதந்திரம் என்று சொல்லலாம். மரியாள் தன்னையே அடிமையாக கடவுளிடம் தந்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எமக்கு ஆகட்டும் என்று சொன்ன மரியாள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் சிறப்பான ஒரு சுதந்திரத்தை, அடிமை இல்லாத தனத்தை, விடுதலையை வாழ்ந்து வந்தார். ஏனென்றால் மரியாள் மனிதருக்கு அடிமையாகவில்லை. அவர் மனிதருக்கு அடிமையாக இருந்திருந்தால் அவர் விடுதலை பெற்றிருக்க மாட்டார். ஆனால் அவர் கடவுளுக்கு அடிமையாக இருந்தார். கடவுளுக்கு அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் அவர் முழுமையான விடுதலை பெற்றார் என்று சொல்லலாம். ஆக மனிதருக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு நிலை நம்மை கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு நிலை நமக்கு சுதந்திரத்தை தருகின்றது. பறந்து செல்லலாம். ஏனென்றால் நாம் மனிதருக்கு அடிமை அல்ல, கடவுளுக்குத்தான் அடிமை. ஆகவே நம்முடைய வாழ்வானது எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை மரியாள் தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு காட்டுகின்றார். சாதாரணமாக மனிதர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். ஆனால் கடவுளுக்கு அடிமைப்பட்டவர்கள் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். இருப்பினும் அவர்கள் வெற்றியை காண்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதருக்கு அடிமை அல்ல, கடவுளுக்கு அடிமை. அதைத்தான் இன்று மரியாள் நமக்கு காட்டுகின்றார். மரியாளுடைய பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல். உலகத்திலேயே எழுதப்படுகின்ற பாடல்களில் மிக சிறந்த பாடல் மரியாளின் பாடல். ஏன் என்றால் அது மரியாளால் இயற்றப்பட்டது என்ற காரணம் மட்டும் அல்ல. ஆனால் அதில் 3 உண்மைகள், மிக முக்கியமான உண்மைகள் தென்படுகின்றன. முதலாவது உண்மை என்னவென்றால், கடவுள் இஸ்ராயேல் மக்களாகிய ஒரு சிறிய குழுவை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த சிறிய குழுவை தேர்ந்தெடுத்து அவர்களை பெரிய மக்களாக தங்களுடைய நிலத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவர்கள் பல கஷ்டங்கள் பட்டார்கள். எனினும் அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்தார்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்களுடைய இடத்திற்கு வருவதற்கு முன் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அவன் விரட்டினான். ஆனால் இருந்த போதிலும் கடவுள் அவர்களை செங்கடல் வழியாக அழகாக மீட்டு கொண்டு வந்து வருகின்றார். அது ஒரு மீட்பின் கதை, அது ஒரு சுதந்திரத்தின் கதை, அது ஒரு விடுதலையின் கதை. இரண்டாவதாக அந்த பாடலில் இருப்பது, தனிப்பட்ட முறையில் கடவுள் மரியாளை தன்னையே தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்கின்றார். ஒரு குழுவை தேர்ந்தெடுத்த கடவுள், ஒரு குழுவை இரட்சித்த கடவுள் மரியாளை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து வருகின்ற தலைமுறையினர் எல்லாம் அவளை பேருடையாள் என்று அழைப்பர் என்பதை மரியாள் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றார். என்னை பேருடையாள் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார் தனிப்பட்ட முறையில். எப்படி என்னை தேர்ந்தெடுத்தார் என்றால் அது தன்னுடைய பதில், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அந்த பதில் கடவுளால் அவளை தேர்ந்தெடுக்க முடிந்தது. அவரை தேர்ந்தெடுத்த கடவுள் மரியாளை வழிநடத்துகின்றார். சிறப்பான முறையில் வழிநடத்தி மீண்டும் மரியாளை விண்ணிற்கு எடுத்து செல்கின்றார். ஏனென்றால் அந்த மரியாள் பாவத்திற்கு அடிமை அல்ல. பிறக்கின்ற போதே நாம் அனைவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம். அதனால்தான் நாம் ஞானஸ்தானின் வழியாக
பாவத்திலிருந்து அகற்றப்படுகின்றோம். ஆனால் மரியாளோ அமல உற்பவம், பாவம் இல்லாத ஒரு பிறப்பு. ஆகவே தான் கடவுள் அவரை உடலோடு வானகத்திற்கு எடுத்து செல்ல முன்வந்தார், எடுத்து செல்ல விரும்பினார். ஆக மரியாள் விண்ணேற்பு அடைந்தார். விண்ணேற்பு அடைந்த மரியாள் அந்த பாடலை நாம் பார்க்கின்ற போது மூன்றாவது உண்மை ஒன்று இருக்கின்றது. அந்த மூன்றாவது உண்மை என்ன சொல்கின்றது என்றால், கடவுள் எவ்வாறு ஒரு குழுவை அழைத்தாரோ, கடவுள் எவ்வாறு என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்தாரோ, அவ்வாறே இனி வருகின்ற தலைமுறை அனைத்தையும் கடவுள் அழைக்கின்றார். அனைவரையும். நாமும் அந்த ஆபிரகாமை போல, அந்த மரியாளை போல விசுவாசத்துடன் இருந்தால், நாமும் அவர்களைப் போல வாழ்ந்தால், கடவுள் நமக்கும் அதே மீட்பை தருவார் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லிக் கொடுக்கின்றார். அதே சமயத்தில் கடவுள் வறியோரை வீழ்த்துகின்றார், தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார். ஆக நாம் கடவுளுடைய அடிமைகளாக இருக்கின்ற போது உலகம் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. உலகம் என்ன செய்தாலும் நாம் வீழமாட்டோம் என்பதை இது காட்டுகின்றது. மரியாள் விடுதலை பெற்றவராக, சுதந்திரம் பெற்றவராக, வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கடவுளுக்கு முழுமையான அடிமையாக வாழ்ந்தவர். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவளும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று மரியாள் நமக்கு கற்று தருகின்றார். மரியாள் எவ்வாறு கடவுளுக்கு அடிமையாக இருந்தாரோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வாக்கின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்ற போது நாம் முழுமையான சுதந்திரத்தை, முழுமையான விடுதலையை பெறுகின்றோம். இதுதான் உண்மை. ஆகவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம், இந்த விழாவின் மகிழ்ச்சியில் மூழ்கின்ற போது நாமும் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே நமக்கும் ஆகக் கடவது என்று சொல்லி வாழ்கின்ற போது நாமும் தேவதாய் பெற்ற அந்த சுதந்திரத்தை, தேவதாய் பெற்ற அந்த விடுதலையை நம்முடைய வாழ்விலும் பெறுவோம். உங்களுக்காக மரியாளின் பாடலை பாட விரும்புகின்றேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் இதயம் மீட்பராம் இறைவனின் நினைவினிலே மகிழ்ந்து ஆடிடுதே. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. தாழ்நிலை வாழ்ந்த அடிமையின் மீது கருணையின் பார்வை விழுந்ததம்மா. இனி வரும் தலைமுறை யாவுமே போற்றிடும் பாக்கியம் கிடைத்ததம்மா. தாழ்நிலை வாழ்ந்த அடிமையின் மீது கருணையின் பார்வை விழுந்ததம்மா. இனி வரும் தலைமுறை யாவுமே போற்றிடும் பாக்கியம் கிடைத்ததம்மா. வல்லமை மிகுந்த இறைவனவர் அரும் பெரும் செயல்களை புரிகின்றார். வல்லமை மிகுந்த இறைவனவர் அரும் பெரும் செயல்களை புரிகின்றார். அவர் பெயர் என்றும் புனிதமாகும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இறைபயம் மிகுந்த நெஞ்சங்கள் மீது அவரது இரக்கம் நிறைந்துவிடும். ஆணவம் கொண்ட உள்ளங்களை அவரது வலக்கரம் சிதறடிக்கும். இறைபயம் மிகுந்த நெஞ்சங்கள் மீது அவரது
ஆணவம் கொண்ட உள்ளங்களை அவரது வலக்கரம் சிதறடிக்கும். வலியோர் அரியணை வீழ்ந்ததம்மா, தாண்டோர் இழிநிலை மறைந்ததம்மா. வலியோர் அரியணை வீழ்ந்ததம்மா, தாண்டோர் இழிநிலை மறைந்ததம்மா. அவர் பெயர் என்றும் புனிதமாகும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. என் இதயம் மீட்பராம் இறைவனின் நினைவினிலே பகிர்ந்து ஆடிடுதே. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே.